நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு உங்களை நியாயாதிபதி இயேசுவின் ஊழியங்கள் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, அருமையான இரவு பொழுதை கொடுத்திருக்கிறீர். இதுவரை ஜீவ சுகம் பலன் தந்து காத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். அப்பா, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை வெளிவரட்டும். நீர் உம்முடைய கிருபையோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி பேசும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டுமாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நற்செய்தி நேர பகுதி வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகிற நற்செய்தி என்ன என்று பார்த்தால், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் 1வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதில் 10ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது டிசம்பர் மாதமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை இந்த மாதத்தில் 25ஆம் தேதியில் கொண்டாடுவதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நற்செய்தி இங்கு வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்குமான நற்செய்தி. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டான ஒரு வார்த்தை, எல்லாருக்குமான ஒரு நற்செய்தி இயேசு கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு வந்திருக்கிறது. ஏனென்று பார்த்தால் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் அதில் 30ஆம் வசனம் சொல்கிறது, கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நல்ல செய்திகளை கேட்கும் பொழுது அது நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒரு நற்செய்தியை நம்ம கேட்கும் பொழுது அது நம்முடைய ஆத்மாவுக்கு மாத்திரமல்ல, இருதயத்திற்கு மாத்திரமல்ல, நம்ம எலும்புகளை அது புஷ்டியாக மாற்றுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:25 என்ன சொல்கிறது? தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு தாகத்தோடு, எவ்வளவு வேதனையோடு, கவலையோடு இருந்து கொண்டு இருக்கும் பொழுது, கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கும் பொழுது, தூர இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வந்தால் அது தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு குளிர்ந்த தண்ணீரை கிடைப்பது போல இருக்குமாம்.
எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! அப்போ நம்மளுக்கு தூர தேசத்திலிருந்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எல்லா ஜனத்துக்குமான நற்செய்தி. என்ன நற்செய்தி? அதாவது ஒரு நற்செய்தியை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2 சாமுவேலின் புஸ்தகம் அதில் 18வது அதிகாரம், 2 சாமுவேல் 18வது அதிகாரம், அதில் 31வது வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். ராஜாவிற்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்ன நற்செய்தி? இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார். உமக்கு விரோதமாக யார் யார் எழும்பினார்களோ, உமக்கு விரோதமாக உம்மை அழித்து விடும்படி, உம்முடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்க விடாதபடிக்கு எத்தனை பேர் உமக்கு விரோதமாக எழும்பினார்களோ அத்தனை பேர்களையும் கர்த்தர் எல்லாருடைய கைக்கும் உம்மை நீங்களாக்கி விட்டார். எத்தனை பேர் எழும்பினார்களோ அத்தனை பேருக்கும் கைக்கும் உங்களை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ விரோதமான காரியங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தில் நமக்கு விரோதமாக இருப்பவர்களை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. அநேக காரியங்களில் விரோதங்கள் இருக்கிறது. தொழிலில் போட்டி பொறாமை நிமித்தமாக, அல்லது நமக்கு புகழ் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி, இன்னும் பல விதத்தில் விரோதிகள் அநேகர் மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இங்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனத்திற்கு விரோதமாக எழும்புகிறார்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பெலிஸ்தியர் கேள்விப்படுகிறார்கள், ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கூடி வருகிறார்கள். அவர்கள் ஏன் கூடி வருகிறார்கள்? கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி இல்லை, அதனால் நமக்கு என்ன ஆயிச்சோ என்று சொல்லி பயந்து போய்கொண்டு இருக்கிறார்கள். பெலிஸ்தர் அவர்களுக்கு விரோதமாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பயந்து போய் இவர்கள் தேவனிடத்தில் வந்து என்ன செய்கிறாங்க? முறையிடுகிறார்கள். உபவாசத்தோடு அவர்கள் கூடி வருகிறார்கள். தங்களுடைய குறைகள், கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, ஐயா, நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டோம், நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டும், எங்களை நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும். இந்த பெலிஸ்தர் எங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள், எங்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் எங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பயமுறுத்துகிற சத்ருவினிடத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டுமையா அப்படின்னு சொல்லி அவர்கள் பாவ அறிக்கை செய்து கொண்டிருப்பதை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். இவங்க கூடி வந்தது கர்த்தரிடத்தில் முறையிட வேண்டும். நம்முடைய பாவங்களை அங்கு தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் இருதயத்தை சுத்திகரியுங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுரத்தையும் நீங்கள் நீக்கிவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவர்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவர் உங்களை பெலிஸ்தரின் கைக்கு விடுதலை செய்ய முடியும். அவர்தான் உங்களை பெலிஸ்தரிலிருந்து காப்பாற்ற முடியும், வேறு யாராலையும் முடியாது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்னவுடன் அதற்காக இவர்கள் கூடி வருகிறார்கள். தங்கள் பாவ மன்னிப்பை அறிக்கை செய்கிறார்கள். நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று 6ஆம் வசனம் சொல்கிறது. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறார்கள்.
இவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்காக ஒன்று கூடுகிறார்கள் என்று சொல்லி அறிந்து அவர்களை அழித்து விட வேண்டும், அவர்களை நிர்மூலமாக்கி விட வேண்டும். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக ஓரிடத்தில் கூடி இருக்கிறார்கள், இதுதான் சமயம் என்று சொல்லி சமயத்தை பார்த்து அங்கு அவர்களை அழித்து விடும்படியாக அவர்கள் ஒன்று கூடுவதை பார்க்கிறோம். உடனே இவங்க என்ன செய்றாங்க, திரும்ப வந்து அவங்க தீர்க்கதரிசியின் இடத்துல முறையிடுகிறார்கள். ஐயா, நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும்படியாகத்தானே கூடி வந்தோம். நாங்கள் யாரையும் எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக அல்ல, யாருடனே போட்டி போடுவதற்காக அல்ல, யாரையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு நாங்கள் வரவில்லை. நாங்கள் எங்கள் தேவனிடத்தில் நாங்கள் பாவ அறிக்கை செய்து அவரிடத்தில் தானே ஒத்தாசை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிறதுனால நீங்கள் கர்த்தரிடத்தில் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லும் பொழுதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கு விண்ணப்பம் பண்ணுகிறான். அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்த பொழுது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அங்கு என்ன செய்தார், சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். 10வது வசனம், செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். கர்த்தரிடத்தில் முறையிட்டாங்க, ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உடனே கர்த்தர் ஒரு பெரிய இடி முழக்கத்தை அங்கு உண்டு பண்ணுகிறார். இடி முழக்கத்தை உண்டு பண்ணின உடனேயும் பெலிஸ்தர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், பயந்து போய் ஓடி போய் விடுகிறார்கள். ஓடுகிறவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இதே போல பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எது நிமித்தமாக, கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழும் பொழுது அல்லது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது உங்களுக்கு விரோதமாக இவன் பரிசுத்தமா இருக்கிறான், இவன் எதையும் பேச மாட்டான், இவன் யாரிடத்திலையும் சண்டை போட மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருப்பதை நினைத்து அவர்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பிக் கொண்டு இருக்கலாம். அல்லது உங்கள் தொழிலுக்கு விரோதமாக ஏதாவது பில்லி சூனிய மந்திர கட்டுகள் எதுவாக செய்து கொண்டு இருக்கலாம். எது செய்து கொண்டு இருந்தாலும் சரி, இயேசு இன்று நிர்மூலமாக்க போகிறார். எல்லாத்தையும் முறியடித்து விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் போய்கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்பதில் இதுதான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை தேவன் சங்கரித்து விட்டார், முறியடித்து விட்டார், அவருடைய கைக்கு விரோதமாக உங்களை தப்புவித்து விட்டார். எந்த பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து தப்புவிக்கப்பட்டீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். அடுத்ததாக 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசபாத் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு 3 கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாக, மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், இன்னும் சேயீர் மலை தேசத்தார், 3 கூட்டத்தார் இவர்களுக்கு விரோதமாக கூடிவிட்டார்கள். இவர்களுக்கு விரோதமாக கூடி 3 பேரும் ஒன்றிணைந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட வேண்டும், இவர்களை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி வருகிறார்கள். இவங்க பார்க்கிறான், யோசபாத் பார்க்கிறான், 3 பேர் அவர்கள் கூடி இருக்கிறார்கள். நாம் ஒருவர் மாத்திரம் தனியாக இஸ்ரவேலாக இருந்து கொண்டு இருக்கிறோம், சிறு கூட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறோமே, நம்ம என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி போய் பயந்து போய் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறான். ஐயா, எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. உடனே உபாசத்தை கூப்பிடுறாங்க. உடனே உபாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கிறது. என்ன நற்செய்தி? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க இல்லை. இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்க 15வது வசனத்தில் பின்பகுதியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பி நின்றாலும் சரி, எத்தனை கூட்டங்கள் கூடினாலும் சரி, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, யோசபாத் செய்தான், எல்லா ஜனங்களையும் கூட்டினா, பேசினா. இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்க வேண்டும்.
நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒன்னே ஒன்று, கர்த்தரை துதிக்கணும், அவரை ஆர்ப்பரிக்கணும், அவருடைய நாமத்திற்கு நம்ம மகிமை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஆயுததாரிகளுக்கு முன்பாக இவன் துதிக்கிறவர்களை அனுப்புகிறான், பாடகர் குழுவை அனுப்புகிறான். பாடகர் குழுவை அனுப்பும் பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு அவங்க பாட துவங்கின உடனே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்கு விரோதமாக கூட்டங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறதா? உங்களுக்கு விரோதமாக ஒரு சிலர் உங்கள் உறவுகளிலே ஒரு சில கூட்டமாக 2 பேர் 3 பேர் இணைந்து உங்களை மாத்திரம் தனிமைப்படுத்துகிறார்களா? அல்லது தொழிலில் தனிமைப்படுத்துகிறார்களா? உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களை தனிமைப்படுத்துகிறார்களா? உங்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், உங்கள் தொழிலை முடக்கி விட வேண்டும், உங்கள் வாழ்நாளில் எல்லாவற்றையும் வியாதியை கொடுத்து விட வேண்டும், உங்களை ஏதாவது செய்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி எழும்பிக் கொண்டு இருக்கிறார்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி துதிங்க. அவருடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொன்றாக துதித்து நீங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எத்தனை கூட்டங்கள் எழும்பினாலும் சரி, அத்தனை கூட்டங்களையும் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை உருவாக்கி அவர்களை தங்களுக்குள்ளாக அடித்து நொறுக்கி கொண்டு அந்த கூட்டத்தை கர்த்தர் அப்படியே கலைத்து விடுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் தேவனுடையது, உங்களுடையது அல்ல. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி. யுத்தம் உங்களுடையதல்ல. நீங்கள் யாரிடத்திலும் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. யுத்தத்தை தேவனே செய்து முடிப்பார். அடுத்து ஒரு கூட்டத்தை குறித்து பார்க்கிறோம். எப்படி பகையை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்த்தா எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். எஸ்தரில் இங்கே அவர்களுக்கு விரோதமாக, யூத ஜனத்திற்கு விரோதமாக ஆமான் என்பவன் எழும்பி அவன் பழி வாங்க வேண்டும், ஒருவனை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒருவரை மாத்திரம் எப்படி பழி வாங்குது, முழுவதுமாக நம்ம பழி வாங்கி விட வேண்டும், முழு யூத குலத்தையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கண கட்டி அவன் மொர்தெகாய்க்கு விரோதமாக அவன் ஒரு தூக்கு மரத்தை செய்விக்கிறான். அந்த தூக்கு மரத்தில் இவனை தூக்கிலிட்டு கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி நிருபங்கள் எல்லாம் அனுப்பப்படுகிறது. யூத ஜனத்தை எப்போ கொல்ல வேண்டும் நாள் குறிக்கப்பட்டாயிற்று. இந்த நாளிலே யூத குலத்தை அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவினுடைய கையெழுத்து முத்திரை பதித்த எல்லா கையெழுத்து சர்க்குலர் எல்லா இடங்களுக்கும் சென்று விட்டது. மொர்தெகாய் உடனே ஐயோ நம்ம அழிய போகிறோம், நமக்கு என்னன்னு சொல்லி போடி ஒழியவில்லை, எங்கோ போய் ஒளிந்து கொள்ளவில்லை, பயப்படவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தை கூறினான். உபவாசத்தை கூறி அவங்க ராஜாத்தினிடத்தில் சொல்லும் பொழுது எஸ்தரும் எல்லாம் 3 நாள் உபவாசம் இருந்தார்கள். 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுது காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, எந்த திட்டம் செய்தாலும் சரி, ஆமான் மொர்தெகாயை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி தூக்கு மரத்தை செய்வித்தான். அதே தூக்கு மரத்தில் அவன் தூக்கிலிடப்பட்டான். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்களோ, என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறார்களோ, அதே திட்டத்தை அவர்களுக்கு திருப்பிவிட்டு கர்த்தர் உங்களை அவர்கள் கைக்கு தப்புவிக்கிறார். இதுதான் இன்று உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் தேவனுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் இடி முழக்கத்தை போல அனுப்பி ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அவர்களை கலங்கடிக்க பண்ணி அவர்களை அங்குமிங்குமாக கலைந்தோட செய்வார். நிச்சயமாக இன்னும் யார் யார் உங்களுக்கு விரோதமாக என்ன திட்டம் தீட்டி இருக்கிறார்களோ அதே திட்டத்தில் அவர்களே விழும்படி கர்த்தர் செய்வார். எனவே இந்த நற்செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது எல்லாருக்குமான நற்செய்தி. இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, விசுவாசித்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இந்த நற்செய்தியாகவே விளங்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? தகப்பனே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நற்செய்தி நேர பகுதி மூலமாக என் தேவனீர் கொடுத்த இந்த நற்செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் விரோதமாக எத்தனை பேர் எழும்பி நிற்கிறார்களோ, எப்படி சத்துருக்கள் ஆண்டவரே இவர்களுக்கு விரோதமாக நிற்கிறார்களோ, எல்லாருடைய கைகளுக்கும் பிள்ளைகளை நீங்களாக்கி நீ ரட்சித்தபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா வியாதி வறுமைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா குறைகள் மாறட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடுவதற்கு முன்பாக
குடும்பம் ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடும் ஆண்டவரே திருப்தியாக கொண்டாடுவதற்கு என் தேவன் கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.